வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் வந்து மின்ட் பயிர் வச்சுருக்கேன் ப்ரோ. மின்ட் வந்து எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு 55 நாளுக்கு ஒரு 45 நாள்லேருந்து 60 நாளுக்குள்ளே ஒவ்வொரு தடவையும் வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. வெட்ட வந்து துளுக்க பயிர் தான் வந்து மின்ட்டு. ஒரு ரொம்ப பெரிய வருடாந்திர பயிர். பர்டிகுலராக வந்து இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி, சாமனப்பள்ளி, உதனப்பள்ளி, பாகலூர், பேரிகை இந்த ட்ராக்கில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே மட்டும் தான் அதிகப்படியான மின்ட்டு வந்து ஏக்கர் கணக்கில் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்களில் பரவலாக இருக்குது. ஒரு லெஸ் தென் 100 ஏக்கர் இருக்குது. இங்கே தான் வந்து ஹையஸ்ட் ஏக்கரேஜில் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எல்லா ஊர்களும் அனுப்பிட்டுருக்காங்க. மின்ட்டில் வந்து வெட்ட வந்து நல்லா துளுத்து வரமாட்டுது. நிறைய வந்து அதுக்கு வந்து மருந்துகள் அடிக்கிறாங்க. என்ன மாதிரி உரங்களை கொடுத்தா சரியாக இருக்கும், எந்தெந்த உரங்களை மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தா எனக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாயத்தோட வீடியோ பார்க்கணும் அப்படியே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். வெல்கம் டு சிவர், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். மின்ட் சாகுபடியில் பர்டிகுலராக வந்து இந்த புதினா சாகுபடியில் தமிழ்நாட்டோட முக்கியமான ஒரு ஹை ஸ்பாட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதோட கிருஷ்ணகிரி மாவட்டம் தான். ஸோ அங்கே வந்து ஆல்ரெடி நிறைய உரங்களை வந்து அடியில் மிஞ்சி பண்ண என்ன பண்ணுவோன்னா, நம்ம சுபாலா போடுவாங்க, 16 நாள் போடுவாங்க, ஐபிஎல் 16 நாள் போடுவாங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 13-40-13 அதிகபட்சமாக ட்ரிப் உரங்கள் வெரி ரேராக தான் போடுவாங்க. நார்மல் ஃபெர்டிலைசர்ஸ் மட்டும் தான் அடியில் கரைச்சி விட்டுட்டே இருப்பாங்க. மேலே தெளிச்சு விட்டுட்டு தண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. இதான் வந்து வழக்கமான கூட பிரசுத்தர்கள். வெட்ட வந்து நல்ல துளுப்பு வரணும். இந்த 40 நாள் 50 நாளுக்குள்ள ஒரு வெட்டு வரும்போது நல்ல ஈவன் க்ரோத் நல்லா ப்ராப்பராக வரணும். என்ன மாதிரிலாம் உரங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி விவசாயிகள் கேட்டிருந்தீங்க. போன லைவில் வந்து விவசாயி ஒரு 2-3 பேர் இதே சேம் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ பொதுவாக வந்து ஒரு தாவரம் வெட்டி ரூட்டிங் மேலே வரணும், ஷூட்டிங் மேலே வரணும் அப்படின்னா 2 விஷயங்கள். ஒன்று வந்து ஷூட் நல்லா வரணும் அப்படின்னா பாஸ்பரஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சத்து. ஒரு தாவரத்தோட மணிச்சத்து அப்படிங்கிறது தான் ஒரு தாவரத்தோட வேறு பகுதியான சல்லிவேர் தொகுப்பு, ஆணிவேர் தொகுப்பை செந்தன் பண்ணி அது மூலமாக அதிகப்படியான சத்துக்களை வேறு வழியாக நுனி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிற வேலை யார் பார்க்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் தான் பார்க்குது. ஸோ பாஸ்பரஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ட் ஃபார் த பிளான்ட் க்ரோத் அண்டு ஷூட் டெவலப்மெண்ட். ஓகே, நுனி தண்டை வளர்றதா ஷூட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லீஃபே வந்து ஒரு தாவரத்தோட இலைப்பகுதியே வந்து எக்கனாமிக்கலாக இருக்கக்கூடிய பயிர்களுக்கு நைட்ரஜனும் பாஸ்பரஸ் தான் ரொம்ப அதிகமாக கொடுக்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. ஸோ கொடுக்கக்கூடிய மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம அடிவலி உரமாகவே கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து பெருசாக இதாகாது. வெட்டி விட்டு ஒரு 15 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன கொடுக்கணும், ஹியூமிக் ஆசிட் அண்ட் ஃபல்லிக் ஆசிட் கொடுக்கணும். ஹியூமிக்கில் பார்த்தீங்கன்னா 10% 20% தான் மார்க்கெட்டில் நிறைய ஹியூமிக் ஆசிட் இருக்குது. அதை விட்டுட்டு ஒரு 90% 95% இருக்க மாதிரி ஒரு நல்ல ஹைலி கான்சன்ட்ரேட்டட் ஹியூமிக் ஆசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸில் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட நம்மளோட பச்சையிலே பார்த்தீங்கன்னா 95% ஹியூமிக் ஆசிட் இருக்குது. அது ஒன்று. அதை விட்டால் பார்த்தீங்கன்னா ஹியூமிஸ்டார் அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபார்மெட்ரிக்ஸ் நிறுவனத்தில் வந்து ஹியூமிஸ்டார்னு சொல்லிட்டு நல்ல ஹைலி கான்சன்ட்ரேட்டர் வந்து ஹியூமிக் ஆசிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கலாம் வந்து நல்லா டக்குன்னு செடியை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி க்ரோத் நல்லா கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்பர் 1. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு 15-20 நாளுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 2 இலை 3 இலை வந்ததுக்கப்புறமா அந்த இலையை ஃபாஸ்ட்டாக கருகள் வராமல் கொண்டு போகிறதுக்கு, நோய்வாய்ப்படாமல் கொண்டு போகிறதுக்கு, நல்ல மனமாக நல்லா ஸ்மெல்லோட கொண்டு வரணும்னா பாஸ்பரஸ் லிக்விட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 வகையான பாஸ்பரஸ் லிக்விட் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒன்று ஜுவாரியோட ரீஸ்டோர் 1 10-40-20 என்று அழைக்கப்படக்கூடிய 10-40-20 10% நைட்ரஜன், 40% பாஸ்பரஸ், 20% பொட்டாஸ் இருக்கக்கூடிய ரீஸ்டோர் 1 கூடிய மாலிகுல் லிட்டருக்கு 5 மில்லி நீங்கள் மேலே ஸ்ப்ரே கொடுக்கலாம். நீங்கள் ட்ரிப் சப்போஸ் இந்த ஓவர் இரிகேஷனில் தான் வந்து டேங்க் போட்டு தான் பண்ணுவாங்க. நீங்கள் ட்ரிப்பில் கலந்து விடலாம். இல்லைனா மணலை போட்டு பிசைஞ்சு இறச்சி விட்டுட்டு நீங்கள் தண்ணி கட்டலாம். வழக்கமாக உரம் போகிற மாதிரி. ரீஸ்டோர் 1 அப்படிங்கிறது 40% பாஸ்பரஸ், 20% பொட்டாஸ், 10% எடுத்துக்கக்கூடிய திரவ வழி உரம். இது வந்து ரொம்ப சூப்பரான மாலிகுல். இந்த மாலிகுல் வந்து அதிகப்படியான ரீக்ரோத்தை வந்து தூண்டி விடும். ஸோ இது வந்து நம்ம போகலாம். இல்லை அப்படியே என்ன பண்ணலாம்னா நானோ டிஏபி இருக்கு இல்லையா. ஸோ நானோ டிஏபி அப்படிங்கிறது நிறைய கம்பெனிஸில் பண்ணுறாங்க. ஸோ இதில் 2 கம்பெனி வந்து நல்ல பர்சன்டேஜ் கொடுக்கக்கூடிய ஒன்று 12% 6% இருக்கக்கூடிய ஒன்று இஃப்கோவில் இருக்குது. அதை விட்டால் ஜுவாரியில் 2 தான் அதிகப்படியான வந்து பாஸ்பரஸ் நானோ டிஏபியில் இருக்கக்கூடியது. இந்த 2 கம்பெனியோட நானோ டிஏபி ஏதோ ஒரு டிஏபி இஃப்கோ யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வந்து நீங்கள் ஜுவாரி யூஸ் பண்ணுங்கள். 2மே வந்து ஈக்குவல் பர்சன்டேஜ் இருக்குது. அதை பற்றி மேலே ஃபோட்டோ கொடுத்துக்க நீங்கள் பாருங்கள். ஸோ குரமட்டை அப்படிங்கிறது பர்சன்டேஜ் கம்மி. பட் ஆனால் அவங்க ஏக்கருக்கு 1 லிட்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது ஏக்கருக்கு 6 லிட்டர் ரெக்கமெண்டேஷன். ஸோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய நீங்கள் பாஸ்பரஸ் லிக்விட் வந்து நானோ ஓடித்திருக்கிறது நீங்கள் மேலே ஸ்ப்ரே கொடுக்குறது மூலமாக நல்ல சிகிர் வரும், நல்ல துளிர் எடுத்து வரும். நல்ல அதிகப்படியான வந்து நீங்கள் வெறுமனே உரம் மட்டுமே கீழே கொட்டிட்டு இருக்கிறதுனால ஒரு கடத்துக்கு மேலே ஸ்டாக்னேஷன் ஆகி வளர்ச்சி குன்றி தடப்பட்டு போகிறதுக்கு வாய்ப்பு வரும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நிறைய நீங்கள் ஹியூமிக்கு, ஃபல்விக்கு, சீவீடு இந்த மாதிரிலாம் கொடுக்கறது மூலமாக டக்குன்னு வந்து தாவரம் ஸ்டிமுலேட் ஆகி நல்லா சிகிர் வெடிச்சு நல்லா லாக் உடஞ்சி நல்ல துளுப்பு வந்து நல்லா டெவலப்மெண்ட் வரதை வந்து உறுதி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மாதிரி உரங்கள், ஃபல்விக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய மாதிரி உரங்கள், ஹியூமிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய உரங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து உபயோகப்படுத்த மூலமாக மண்ணுக்கு எந்த கெடுதலும் கிடையாது. மண்ணோட க்ரோத் அப்படிங்கிறது கெட்டு போகாது. அறுப்பு வந்து ஈல்டு கூட வரும். நீங்கள் என்னமோ வந்து முட்டை உரம் போட்டால் தான் வருங்கிற மனநிலை இருக்கீங்க. அதெல்லாம் மாறி திரவலி உரங்களை கொடுத்தாலே நல்ல ரிசல்ட் வருது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு தடவை நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணால் போதுமானது. ஒரு 60 நாளுக்குள்ளே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் பார்க்கலாம். நான் சொல்கிறேன் இந்த 4 உரங்களை வந்து ஒன்று ஹியூமிஸ்டார், இல்லைனா ஹியூமிக் ஆசிட் 90%, 2வது வந்து ஃபல்விக் ஆசிட், 3வது இந்த 10-40-20 அழைக்கப்படக்கூடிய ரீஸ்டோர் 1, 4வது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நானோ டிஏபி. இந்த 4 உரங்களை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக உபயோகப்படுத்தினீங்கன்னாவே போதுமானது. அதிகப்படியான சிகிர் வரும், நல்ல க்ரோத் வரும், நல்ல டெவலப்மெண்ட் வரதை வந்து உங்களால் உறுதி பண்ண முடியும். இந்த வீடியோவை இந்த மின்ட் விவசாயம் பண்ணக்கூடிய உங்களோட மற்ற விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.